தமிழ்நாட்டில் நடந்த இப்போ பேசு பொருளாகி இருக்கிற ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ. ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக பகிரப்படுது. ஒரு புலம்பெயர் தொழிலாளியை சிறுவர்கள் சேர்ந்து வாளால் தாக்குற காட்சி தான் அது. அந்த வீடியோவை என்னால் முழுமையாக பார்க்க முடியல. அப்படிப்பட்ட கொடூரமான நம்ம மனசை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் தான் அதுல இருந்தது. இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணி அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. ஒரு புலம்பெயர் தொழிலாளி சென்னை திருத்தணி ரயில்ல பயணம் செய்திருக்கிறாரு. அந்த ரயில்ல இருந்த 17 வயதையுடைய 4 சிறுவர்கள் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த தொழிலாளிய ரயிலில் இருந்து இறக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று வாளால் தாக்கி இருக்கிறார்கள். அவங்க தாக்குறத அவங்களே வீடியோ எடுத்திருக்காங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஒருத்தன் பலமா வாளால வெட்டப்பட்டு காயத்தோடு கீழே கிடக்கும் போது கூட அதுல ஒருத்தன் விக்ட்ரி சைன் காட்டி போஸ் கொடுத்திருக்கான் அந்த வீடியோக்கு. இது வைரலாகி பார்ப்பவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது. தயவு செய்து இப்படியான வீடியோக்களை பார்க்கிறதையும் பகிர்றதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். மனது ஆரோக்கியமாக இருக்கும். வீடியோ வைரலானவுடன் தமிழ்நாடு போலீசார் உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய 4 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல 3 பேர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதோட ஒருவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கடுமையாக தாக்கப்பட்ட அந்த தொழிலாளி இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். சிறுவர்களுடைய கையில் ஆயுதம் எதற்கு? ஆயுதம் பயன்படுத்துகிற அளவுக்கு அவர்களுடைய மனோநிலை ஏன் இவ்வாறு மாறியது? இது போதைப் பொருள் பாவனையால் வந்த வினையாக இருக்குமோ என்று பல கேள்விகள் எழுந்து வருகிறது. இப்படியானவர்களுக்கு தண்டனை மட்டுமல்ல, சீர்திருத்தமும் அவசியம். ஒரு மனிதனுடைய உயிரும் மரியாதையும் விலை மதிப்பற்றது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சுராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய தாக்கப்பட்ட இந்த சகோதரர் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. விரைவாக இவர் மீண்டு வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம்.